வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை குழந்தைகளுக்கான கதை. சிறிய வாத்து. ஒரு குளத்துல அம்மா வாத்தும் அதோட 3 குஞ்சுகளும் நீந்திக்கிட்டு இருந்துச்சு. இளைய குஞ்சு எப்பவும் ஏதாவது சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பின்புறமா நீந்தும், தலைய தண்ணிக்குள்ள உள்ள வச்சு நீச்சல் அடிச்சுட்டு வரும். அம்மா வாத்து அது கிட்ட வந்து, சீக்கிரம் வா, எங்களை தொடர்ந்து வா, நிறைய இடைவெளி விட்ட அப்படின்னா நீ தொலைஞ்சு போயிடுவ அப்படின்னு எப்பவுமே சொல்லும். அன்னைக்கு அம்மா வாத்து அந்த குஞ்சுகளுக்கு எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கிறது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த குஞ்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு நீந்திட்டு வந்துச்சு. அம்மா சொன்னதை கேட்கல. குளத்துக்குள்ள என்ன இருக்கு, அது என்ன, இது என்னன்னு முங்கி பார்த்துட்டே வந்துச்சு. அம்மா வாத்து திரும்பி பார்த்தப்போ அந்த குஞ்சு அப்ப அங்க இல்ல. அம்மா அங்க எங்கேயும் தேடிச்சு. அப்பா வாத்த கத்தி உதவிக்கு கூப்பிட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த குஞ்சு தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சு. அப்பா வாத்து அம்மா கிட்ட சொல்லாம எதுக்கு தண்ணிக்குள்ள போன அப்படின்னு கேட்டுச்சு. சின்ன மீன் நிறைய ஓடிச்சுப்பா, அதான் பிடிக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு ஆர்வமா பதில் சொல்லிச்சு அந்த வாத்து குஞ்சு. அத சாப்பிடுறதுக்காக வேற ஏதோ ஒண்ணு அதுங்கள விரட்டும், அது ஏதாவது பெரிய விலங்கா இருந்தா அது ஒன்ன சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லி அப்பா வாத்து சொல்லுச்சு. சரிப்பா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு குஞ்சு பாவமா சொல்லுச்சு. இன்னொரு நாள் குஞ்சு அம்மா கிட்ட சொல்லாம தண்ணிக்குள்ள போயிட்டு வந்துச்சு. அம்மா வாத்து அதை கவனிச்சிருச்சு. திரும்பவும் ஒரு முறை அந்த இலைய வாத்து அம்மா கிட்ட சொல்லாம தண்ணிக்குள்ள போச்சு. அது வெளியே வந்து பார்த்தப்ப அம்மாவும் மத்த குஞ்சுகளும் அங்க இல்ல. அது பயந்து போயிடுச்சு. அம்மா, அண்ணா அப்படின்னு கத்தி கூப்பிட்டுச்சு. யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா, அப்பா மற்றும் மத்த குஞ்சுகள் எல்லாமே கரையில இருந்து குளத்துக்குள்ள இறங்கி வந்துச்சு. அத பார்த்த இந்த குஞ்சு வாத்து ஓடி போய், என்னை விட்டுட்டு எங்க போனீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு. அதுக்கு அம்மா வாத்து, அது மாதிரிதான் நீ காணாம போகும்போதும் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கோபமா சொல்லுச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ அந்த இளைய வாத்துக்கு புரிஞ்சது. அன்னையில இருந்து அது அம்மா சொல்றத ஒழுங்கா கேட்டுச்சு. நன்றி, வணக்கம்.